Hey guys, welcome back. So இன்னைக்கு நம்ம வியூல இருந்து 32 inch HD plus ஸ்மார்ட் டிவியை தான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வியூ பிராண்ட் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா பேஸ்டு பிராண்டா இருக்கு அண்ட் இது இந்தியாவில் மும்பையில் ஹெட் குவார்டர்ஸும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா வியூ பார்த்தீங்கன்னா ஒரு நான் சைனீஸ் பிராண்ட்னே வந்து சொல்லிக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் டிவியோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ 12,000க்கு நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். வித் ஆஃபர்லேயே வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு அண்டர் 12,000ல் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் அது நான் சைனீஸ் பிராண்டடாக இருக்கணும் முக்கியமாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வியூ 32 inch வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். சோ இந்த ஸ்மார்ட் டிவி எப்படி இருக்கு, இதோட டிஸ்ப்ளே கிளாரிட்டிலாம் எந்த மாதிரி இருக்கு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்மார்ட் டிவி அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஸோ இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வியூல இருந்து 32 inch US HD plus ஆண்ட்ராய்ட் டிவி தான். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய டிவி தென் இந்த ஸ்மார்ட் டிவிக்கான ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து கொடுக்கல, பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே இதிலே இருக்கும். ஜஸ்ட் எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஆன் பண்ணிடலாம். நார்மலாக ஒரு நியூ மொபைலை ஆன் பண்ணுறப்ப என்னென்ன செட்டப்லாம் வந்து கேட்குமோ ஸோ அது மாதிரி தான் கேட்கும். கூகுளில் சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும், தென் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு ஜஸ்ட் இதெல்லாம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். நம்மளுடைய வியூ ஸ்மார்ட் டிவியை செட்டப் பண்ணியாச்சு அண்ட் ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வியூ டிவியை வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் இருக்காது. தென் இந்த டிவியோடைய மேனுவல் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் மொத்தமாக இருந்தது. டிவியோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ அவுட்டுக்கு ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா டிவியோட அடாப்டர், அதாவது பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டனா கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. அது கீழே 3.5mm ஜாக் இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே HDMI போர்ட் பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு 2 USB போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா ஈத்தர்நெட் கனெக்ட் பண்றதுக்கான அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் RCA கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்ஸும் இருக்கு. உங்ககிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ இல்ல பென்ட்ரைவோ இருந்துச்சுன்னா இந்த USB போர்ட்ல கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆண்ட்ராய்ட் டிவியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறப்ப ஸோ இதோட பிராண்ட் VU அண்ட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 32 US. இந்த டிவிக்கு 1 year மேனுஃபேக்சர் வாரண்டி இருக்கு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளே தான். அண்ட் இதோடைய சைஸ் 32 inch. இதோடைய ரெசல்யூஷன் பார்க்குறப்ப 1366x768 பிக்சல், அதாவது 720 பிக்சல் தான். டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8 ms வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் 350 nits. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9. அண்ட் டிவியோட வெயிட்னு பார்க்குறப்ப ஸ்டாண்டோட சேர்த்து உங்களுக்கு 4 kg வரும். பில்டுன்னு பார்க்குறப்ப ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். வீடியோடைய ஃபார்மேட் என்னென்ன சப்போர்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா MPEG-1, MPEG-2, MPEG-4, MVC, MKV. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இதெல்லாம் சப்போர்ட் ஆகும். அண்ட் இமேஜ் ஃபார்மேட்டும் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மேட் அண்ட் JPEG ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சப்போர்ட் ஆகுது. ஆடியோன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த டிவியில் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு 20 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு 10 வாட்டும் ரைட் சைடில் ஒரு 10 வாட்டும் ஆக மொத்தம் 20 வாட்டில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 50 to 60 Hz. அண்ட் ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா AAC அண்ட் AC3, DTS, MP3, MCM. ஸோ இந்த மாதிரிலாம் சப்போர்ட் ஆகும். தென் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்பில்ட்டாவே உங்களுக்கு வைஃபை இருக்கு, பிளஸ் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் டிவியில் உங்களுக்கு இன்பில்ட்டாவே ஸ்கிரீன் மிரரிங்கும் பண்ணிக்க முடியும். இன்பில்ட் ஆப்ஸ் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோஸ் அண்ட் ஹாட்ஸ்டார், யூடியூப் ஸோ இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாகவே உங்களுக்கு டிவியில் வந்துடும். அண்ட் இந்த டிவி கொடுத்துருக்க ரிமோட்டோட டைப்னு பார்க்குறப்ப RF ரிமோட் தான், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட். இந்த டிவியோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 50 வாட். ப்ராசஸர்னு பார்க்குறப்ப இதில் குவாட் கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கோர் தான். அண்ட் 1 GB ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷனலாக ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிவியோட லுக்கும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிவியோட பெசில்ஸும் அதே மாதிரி தான், ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக லுக் வைஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருந்துன்னு தான் சொல்லணும். இந்த டிவியில் ஃபுல் HD plus வீடியோ ப்ளஸ் 4K வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இருந்திருந்தான் இப்ப அவங்க நமக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். இந்த வழியை நாங்க இருந்துக்கிறோம். மூச்சு மாத்திரை காப்பாற்றுற வரைக்கும் உன்னை யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. இப்ப ஸோ பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸோ கலர்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்து கொடுக்குது. அதுவும் இந்த அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்க்குறப்ப இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ டிஸ்பிளேயோட கிளாரிட்டி உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. பட் லைவாக பார்க்குறப்ப உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருந்தது. தென் இந்த ஆண்ட்ராய்ட் டிவி ரன் ஆகிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் 10க்கான அப்டேட் இன்னும் வரல. ஸோ இதுக்கப்புறம் தான் வரும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 20 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஒரு 10x10 இல்லை ஒரு 10x12. ஸோ இந்த மாதிரியான ரூம் சைஸில் நீங்கள் டிவி வச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சவுண்ட் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அடிஷனலாக இன்னும் சவுண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அடிஷனலாக சவுண்ட் பாரை வாங்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த VU 32 inch ஸ்மார்ட் டிவியோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டிவியை பற்றின உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ கிளாரிட்டி எல்லாமே நல்லாவே இருந்தது. ஓவராலாக நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எங்களுக்கு 12,000 கிடைச்சிது அமேசானில் வித் ஆஃபரோட. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதிலே சாம்சங் இருக்குது 32 inchல. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு 2,500 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்கள் சாம்சங்கில் கூட வாங்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் டிவி யார் யாருக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 10,000 தான் பட்ஜெட் அப்படின்னா ஒரு 11,000 தான் பட்ஜெட். எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 போட்டாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும், அதுவும் நான் சைனீஸ் பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த VU 32 inch ஆண்ட்ராய்ட் டிவி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டிவியில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண முடியுது. ப்ளஸ் எல்லா விதமான வீடியோ ஃபார்மேட்ஸும் சப்போர்ட் ஆகுது. மூவிஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஓவராலாக யூசேஜுக்கு நல்லாவே இருந்தது. ப்ளஸ் இது டிவி மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சிபியூக்கு மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிஸ்டமில் நீங்கள் கேமிங்லாம் ரொம்ப அதிகமாக விளாட முடியாது. பிகாஸ் இதோடைய ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8 ms. ஸோ அதனால ரொம்ப நீங்கள் ஹெவியாலாம் மல்டிபிளேயர் கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆஃப்லைன் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடிக்க முடியும். ஸோ என்னதான் இது HD டிவியாக இருந்தாலுமே இல்லை 4K வீடியோ ஆகட்டும் இல்லை ஃபுல் HD ப்ளஸ் வீடியோ ஆகட்டும், ஸோ எந்த வீடியோ போட்டாலுமே நல்லாவே ப்ளே ஆகுது. கிளாரிட்டி வைஸும் நல்லாவே இருக்குது அண்ட் கலர்ஸும் நல்லாவே இருக்குது. முக்கியமாக இந்த டிவியோடைய ரிமோட்டில் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் ஆப்ஷன்லாம் இருக்காது. அந்த ரிமோட்டில் உங்களுக்கு மைக்கும் இருக்காது. ஸோ நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் ஆகட்டும் இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் கூப்பிட்றதாகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து உங்களால் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். இதுவே நீங்கள் உங்களுடைய டிவியை உங்களுடைய மொபைல் கூட மிரர் பண்ணி மொபைல் கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் வழியாகவே கூகுள் அசிஸ்டன்ட் ஆகட்டும் வாய்ஸ் கமாண்ட்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் மொபைல் கூட பேர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த டிவியில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கிறதால உங்ககிட்ட ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆகட்டும் இல்லை ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், ஸோ எது இருந்தாலுமே நீங்கள் டிவி கூட பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஓவராலாக ஒரு 12,000க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒர்த்தான ஒரு டிவி தான். அண்ட் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு மெட்டலில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. மேக்ஸிமம் டிவி வாங்கினா எல்லாமே வால் மவுண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸ்டாண்டில் வந்து யூஸ் பண்ணி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே பிளாஸ்டிக்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவரால் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த VU 32 inch ஸ்மார்ட் டிவியை நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இதுக்கான பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.